ஜூன் 11 இன்று விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 28 புதன்கிழமை. பௌர்ணமி திதி மதியம் 1:53 மணி வரை. அதன் பின் பிரதமை திதி. கேட்டை நட்சத்திரம் இரவு 8:59 மணி வரை. அதன் பின் மூலம் நட்சத்திரம். சித்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் இரவு 8:57 மணி வரை மேஷம். அதன் பின் ரிஷபம். பொது பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:54 மணி. அஸ்தமனம் மாலை 6:32 மணி. சந்திர உதயம் மாலை 6:46 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 5:40 மணி. மேஷராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மையாகும். சூழ்நிலையை புரிந்து செயல்படுங்கள். இயந்திர பணியில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை தேவை. உங்களால் ஆதாயம் அடைந்தவர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வர். ரிஷபராசி அன்பர்களே, உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். பொருளாதார நிலை உயரும். செயல்களில் இருந்த சங்கடம் நீங்கும். உங்கள் தனித்திறமை வெளிப்படும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்ப்பு விலகும் நாள். சொத்து விவகாரம் பற்றி பேசி தீர்வு காண்பீர். உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் விலகுவர். இழுபறியாக இருந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். எதிர்ப்புகள் விலகும். கடகராசி அன்பர்களே, உங்கள் திறமை வெளிப்படும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எந்த ஒன்றிலும் நிதானம் அவசியம். பழைய பிரச்சனை ஒன்றில் முடிவு ஏற்படும். பெரியோர் ஆலோசனை நன்மை தரும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். நம்பிக்கையோடு மேற்கொண்ட வேலையில் லாபம் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர். அதிரடியாக ஒரு செயலில் இறங்குவீர். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முயற்சியில் வெற்றி காண்பீர். சகோதரர் வழியில் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வர். நிதிநிலை உயரும். துலாம் ராசி அன்பர்களே, வருவாயால் வளம் காணும் நாள். குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். எதிர்பார்த்த தகவல் வரும். சிறிய முதலீட்டிலும் அதிக லாபம் கிடைக்கும். புதிய முயற்சியில் வெற்றி காண்பீர். கடனாக கொடுத்த பணம் திரும்ப வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வெளியூர் பயணத்தில் சில நெருக்கடிகள் ஏற்படும். மனம் குழப்பமடையும். தனுசு ராசி அன்பர்களே, செலவு அதிகரிக்கும் நாள். இடம் பொருள் அறிந்து செயல்படுவீர். உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வீர். செயல்களில் கவனம் செலுத்துவது அவசியம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும். குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, மறைமுக எதிர்ப்புகள் தோன்றினாலும் அவற்றை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய நட்பால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். இழுபறியாக இருந்த வேலை நடந்தேறும். எதிர்பார்த்த தகவல் வரும். கும்பராசி அன்பர்களே, நினைப்பது நடந்தேறும் நாள். வியாபாரத்தில் ஆதாய நிலை ஏற்படும். எந்த ஒரு வேலையையும் யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். மீன ராசி அன்பர்களே, வழக்கமான செயல்கள் தடையில்லாமல் நடந்தேறும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும்.
நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். வேலை பளு அதிகரிக்கும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் தேடி வந்து உதவி செய்வர். பொது பலன். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வரவு திருப்தி தரும். செயல்களில் சாதகம் உண்டாகும். மகர ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி நீங்கும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும்.